Children, today I am going to say a story on the greedy fisherman. Did you know what is meant by greedy? Yes, the person who wants everything in the world and wants the things of another person is called greedy, and he is very unhelpful. Means he will not help anyone and he is never liked by anyone. Let's see what happens in the story of greedy fisherman. பேராசையான மீன்காரன். இந்த கதையை பார்ப்போமா என்னன்ட்டு. Here is a story about a greedy fisherman. இந்த கதை எதை பற்றினா ஒரு பேராசைக்கார ஒரு மீன்காரனை பற்றி. Who never helped anyone. யாருக்குமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. Read to find out how one day he learned the importance of being kind and helpful. இந்த கதையில் அவன் எப்படி ரொம்ப முக்கியத்துவத்தை பற்றி, அதாவது கைண்ட்னஸ் அப்புறம் ஹெல்ப்ஃபுல் பற்றி கற்றுக்கிட்டான்றது நம்ம பார்க்கலாம். வேலு வாஸ் எ ஃபிஷர்மேன். அவன் ஒரு மீன்காரன். நோ ஒன் லைக்ட் ஹிம் பிகாஸ் ஹி வாஸ் greedy and unhelpful. யாருக்குமே பிடிக்காது, ஏன்னா அவன் ரொம்ப பேராசைக்காரன், அப்புறம் யாருக்குமே உதவ மாட்டான். He never shared his fish with the other fishermen. யாருக்கும் மீன் ஷேர் பண்ண மாட்டான். Sometimes a fisherman would say to him, சில டைம்ஸ் மீன்காரங்க வேறு மீன்காரங்க கேட்பாங்க. என்னன்னு கேட்பாங்கன்னா, வேலு, ஐ ஹவ் காட் நோ ஃபிஷ் டுடே. இன்னைக்கு எந்த மீனுமே எனக்கு கிடைக்கல. வில் யூ ப்ளீஸ் கிவ் மீ சம் ஃபிஷ் டு குக். கொஞ்சம் மீன் தரீங்களா சமைக்க அப்படின்ட்டு கேட்பாங்க. பட் வேலு said, நோ, நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன் டே, ஒரு நாள், வேலு took his boat a long way out to sea. ரொம்ப தொலைவு கடலுக்கு போனாங்க. He caught some fish, but they were very small. மீன் பிடிச்சாங்க, ஆனால் என்ன ரொம்ப சின்ன சின்ன மீனாக தான் வலையில் மாட்டுச்சு. இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் குட்டி குட்டி மீன் தான் இருக்குது. பண்ணிட்டேன். One day, Velu took his boat a long way out to sea. He caught some fish, but they were very small. ரொம்ப குட்டியாக இருக்குது. Then another place, he saw hundreds of bigger fish than the fish in his net. இன்னொரு இடத்துல நூற்றுக்கணக்கான மீன்கள் இருக்குது, ஆனால் அதெல்லாமே பெருசாக இருக்குது வேறு இடத்துல. ஸோ அப்போ என்ன தோணுச்சு அவனுக்கு? ஸோ he threw all the small fish. த்ரூன்னா என்னது? தூக்கி போடுறது. he threw all the சின்ன சின்ன மீன் எல்லாமே தூக்கி போட்டான். out of his net into the sea. அவன் நெட்லேருந்து தூக்கி கடலுக்குள்ளே போட்டான். I will catch a big fish, thought வேலு. நான் பெரிய மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சான். he put his net into the sea near the big fish. அது பெரிய மீன்கள் இருக்க இடத்துக்கு பார்த்து வலையை தூக்கி போட்டாங்க. he said to the other fisherman. இன்னொரு மீன்காரங்கிட்ட பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட சொல்கிறாங்க, டேக் யுவர் நெட்ஸ் அவே, ஐ எம் கேச்சிங் திஸ் ஃபிஷ். நான் இப்போ மீன் பிடிக்க போகிறேன், உன்னோட நெட்லாம் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வி கேன் ஹெல்ப், செட் த அதர் ஃபிஷர்மேன். நாங்களும் உதவி செய்கிறோமே அப்படின்றாங்க. வேலு செட், ஐ டோன்ட் வாண்ட் யுவர் ஹெல்ப், கோ அவே. உங்கள் உதவிலாம் எனக்கு தேவையில்லைப்பா, கிளம்புங்க நீங்கள் அப்படின்றாங்க. த ஃபிஷர்மேன் வெண்ட் அவே. ஃபிஷர்மேன் என்ன பண்ணாங்க? போயிட்டாங்க. சூன் வேலு saw that there were hundreds of big fish in his net. உடனே பார்த்தா 100 மீன்கள், பெரிய மீன்கள்லாம் அவன் நெட்டில் இருக்குது, வலையில் இருக்குது. I cannot pull my net into the boat, he thought. அந்த நெட்டை அவன் போட்டில் போட முடியல. ஸோ இட் இஸ் ஸோ ஹெவி, இன்னும் ரொம்ப வெயிட்டாக இருக்குது. The other fishermen had gone away and there was no one to help him. எல்லோரும் போயிட்டாங்க. ஏன்னா அவன் தானே போக சொன்னாங்க, போங்கப்பா அப்படின்ட்டு. இப்போ பார்த்தா ஹெல்ப் பண்ணுறதுக்கு நோ ஒன் டு ஹெல்ப் him. The heavy fish broke வேலுஸ் நெட். அந்த அவ்வளோ கனமான மீன்கள் எல்லாம் என்ன பண்ணுச்சு? பெரிய மீன்கள் எல்லாம் அவனோட நெட்டை உடச்சிடுச்சு. broke his fish net and went away. எல்லாம் உடச்சிட்டு அது பாட்டு போயிடுச்சு. In the end, he had no fish and his net was torn. இப்போ கடைசியில் பார்த்தா ஒரு மீனும் இல்லை, அவனுடைய வலையும் கிழிஞ்சு போச்சு. பெரிய மீன் பிடிக்கிறதுனால ஆசைப்பட்டு மற்ற மீன்காரங்களையும் அனுப்பிட்டாங்க. இப்போ அந்த பெரிய மீன்களில் வலையில் மாட்டினதுனால அவன் வலை கிழிஞ்சு போய் மீனும் போச்சு, வலையும் போச்சு.
இப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் முழிக்கிறான். பார்ப்போம் கதையில் என்ன சொல்கிறாங்கன்னு. He went home. வீட்டுக்கு போயிட்டாங்க. That night he and his wife had nothing to eat. அந்த நைட் பார்த்தோன்னா அவனுக்கும் ஒய்ஃப்க்கும் எதுவுமே இல்லைப்பா சாப்பிட்றதுக்கு. ஏன்னா அவன் நெட்டு தான் கிழிஞ்சிருச்சு, மீனும் கிடைக்கலையே அதனால். Then one of the fishermen came to Velu's house. ஒரு மீன்காரங்க அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. He had some small fish in his hand. குட்டி குட்டி மீன்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க கையில். Take this, he said to Velu. இதை எடுத்துக்கோ அப்படின்னு வேலுக்கிட்ட சொல்கிறாங்க. Tomorrow we will help you to fix your net. நாளைக்கு நான் உங்களுடைய நெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, அதாவது அந்த கிழிஞ்சதெல்லாம் ஒழுங்காக சரி பண்ணுறதுக்கு நாங்கள்லாம் உதவுறோம். ஐ எம் சாரி செட் வேலு. என்ன சொல்கிறான் இப்போ, அவங்களுடைய பெருந்தன்மையை பார்த்து அவன் ரொம்ப மன்னிப்பு கேட்குறான். ஐ எம் சாரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐ ஹவ் லேர்ன் மை லெசன்ஸ். நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். ஆஃப்டர் தட் டே வேலு பிகம் ஹெல்ப்ஃபுல் அண்ட் ஃப்ரெண்ட்லி. இதுக்கப்புறம் வேலு ஃப்ரெண்ட்லி ஆகிட்டாங்க, ஹெல்ப்ஃபுல்லாகவும் ஆகிட்டாங்க. தேங்க்யூ.